வெல்கம் டு யசோமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்முடைய வெள்ளை முடியை ஈஸியாக கருப்பாக மாற்றுற மாதிரி ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலையை செஞ்சிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் ஒரு குச்சி கோல் கூட இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2 முறை நல்லா கழுவி எடுத்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட லேசாக வறுத்து பொடி பண்ண கருஞ்சீரகம் 1 ஸ்பூனுங்க. மருதாணியில் சுத்தம் பண்ணி நம்ம கையில் 1 கை அளவுக்கு போட்டிருக்கேங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி, இது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கரிசலாங்கண்ணி பொடி, இது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த கரிசலாங்கண்ணி கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. ஆனால் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கணுங்க. நிறைய சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் முகமெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். கெட்டியாக அரைக்கணும். முதல் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு மறுபடியும் தேவையான அளவு மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இந்த பேக் நல்லா கெட்டியாக நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதையே ஒரு இரும்பு கடாய்க்கு மாற்றிக்கலாங்க. பழக்கப்படுத்தாத கடாயாக இருந்தால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த பேக் நல்லா பிளாக்காக மாறும், நம்ம முடியல நல்லா ஒட்டுங்க. ஒரு 6 மணி நேரமாவது இந்த கடாயிலே இது இருக்கணுங்க. அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும். இடையில ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு திருப்பி இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலந்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஈவனாக பிளாக் கலராக மாறும். அடுத்தது இது அவுரி பொடிங்க. இதை நம்ம இப்போ கலக்கக்கூடாது. எப்போ நாம் பேக் யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ தான் கலக்கணும். இது உடனடியாக கலர் கொடுக்கக்கூடியது. அதனால் நைட் கலந்து வச்சிங்கன்னா அதோட கலர் காலையில் முடியல ஒட்டாது. எப்போ நீங்கள் போடுறீங்களோ அப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச உடனே கொஞ்சம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் போட்டு மீதி நாளைக்கு போடுறீங்கன்னா இந்த இரும்பு கடாயிலேயே இதை அப்படியே தள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அவுரி பொடி கலக்கிக்கங்க. நாட்டு மருந்து கடையில் இல்லை ஆர்கானிக் ஷாப்பில் வாங்குங்க. இதை மட்டும் கலக்கி எனக்கு முன் சைடு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய வெள்ளை முடி இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதை இப்போ போடுறதுக்காக நான் கலந்து வச்சுருக்கேன். இது நாளைக்கு மீதியை நாளைக்கு போடுறதுக்காக இதை எப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள், அவுரி பொடி கலந்த உடனே எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள். அந்த பக்கம் அவுரி பொடி கலக்காததோட கலரும் இந்த கலரும் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அவுரி பொடி உடனடியே கலர் கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் கலந்த உடனே போட்டிங்கன்னா தான் முடியில் ஒட்டும். நீங்கள் நைட்டு கடாயில் கலந்து வச்சிட்டிங்கன்னா அதோட கலர் ஃபுல்லாக நம்ம முடியில் ஒட்டாது. இப்போ இந்த கலக்குனதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். திரும்ப நாளைக்கு காலையில் மீதி போட்டால் நல்லா முடியில் ஒட்டிக்குங்க. ஒரு 15 நாளைக்கு நீங்கள் தலை குளிக்கிறத பொறுத்து 15-20 நாள் வரைக்கும் இது அப்படியே இருக்குங்க. உங்களோட முடி ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முட்டையோட வெள்ளை கருவை இதோட மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்போ முடி உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். நம்ம பால் ஊற்றி அரைக்கிறதுனாலேயே முடி ஷைனிங்காக தான் இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் உங்களோட பேச அப்படியே கலர் மாறுது பாருங்கள். இதை நாம் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அதை நாளைக்கு காலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது அவுரி பொடி கலக்காதது. இது பாருங்கள், அவுரி பொடி கலந்தது 5 நிமிஷம் தான் ஆச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பழக்கப்படுத்தின இரும்பு கடாயாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு கலர் வராது. நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் தண்ணியோடு வச்சோம்னா அந்த கடாய் துரு எறியுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இரும்பு கடாயில் நீங்கள் இது கலந்து வச்சிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அவுரி பொடி கலக்காமலேயே மருதாணி இந்த கலர் இருக்கும். இந்த கலர் கூட திரும்ப நம்ம அவுரி பொடி கலக்கும்போது நல்லா முடியில் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பால் ஊற்றி அரைக்கிறதுனால கொஞ்சம் கூட தலைவலியே வராதுங்க. இதை மூடி வச்சிடலாம், நாளைக்கு காலையில் பார்க்கலாங்க. இப்போ நைட் ஃபுல்லாக வச்சாச்சுங்க. காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கருப்பு கலர் ஆகிடுச்சு. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா வறண்டு போகாமல் சாஃப்டாகவே இருக்குங்க. இது நான் முன்னே அவுரி சேர்த்தலை. அவுரி சேர்த்தாமையே பாருங்கள், நம்ம கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் ஒட்டுதுன்னு பாருங்கள். நான் அவுரி கலந்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக கலந்து கையில் காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ கையில் லேசாக தான் கலக்கிற அளவுக்கு மட்டும்தானே தொட்டேன். இருங்க, கை கழுவிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு கை பிளாக் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். கையில் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ப்ரஷ்ஷில் போட்டுக்கோங்க. கையில் போட்டிங்கன்னா கை கருப்பாயிடும். இந்த அளவுக்கு முடியல நல்லா ஒட்டுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
நல்ல யூஸாக இருக்குங்க. முடியும் வந்து நல்லா சில்கியாக இருக்கும். தேங்காய் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முடி ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி அரைங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.